குட் ஈவினிங் டீச்சர்ஸ். இப்போ வந்து கணேஷ் மேக்ஸ் அகாடமி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோனை போட்டு, சார் வீடியோஸ் ஏன் சார் நீங்கள் போடலை, நம்ம யூடியூப் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த 12ஆம் எக்ஸாம் இல்லையா, அக்டோபர் 12 எக்ஸாமு எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் மும்முரமாக படிச்சுன்னு இருப்பீங்க. இந்த டைமில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோனை போட்டு, சார் நிறையா சென்டரில் படிக்கிறவங்க இருக்காங்க, நம்ம சென்டரில் படிக்கிறவங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸு இன்னும் நம்ம வந்து என்னன்னா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோனை போட்டு, சார் நீங்கள் வீடியோ போடுங்க சார், எங்களால் படிக்க முடியல, படித்ததெல்லாம் மறந்து போகுது, எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார், எத்தனை வாட்டி படித்தாலும் மறந்து போகுது, நிறைய பிரச்சனைகள், ஃபேமிலி பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க ஃபோனை போட்டு. ரைட், எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, நிறையா பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தான் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பயத்தை விட்றணும். இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணணும், ஓகே, ஆர்டர் பண்ணுறோம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு மனப்பக்குவம் இருந்தால் தான் நம்ம அங்கே தெரிஞ்ச கொஷின் தப்பு இல்லாமல் அட்டன் பண்ணுவோம், ரைட்டா? ஏன்னா பதட்டத்தில் நம்ம தெரிஞ்ச கொஷினே தப்பு பண்ணிட்டு வந்து வச்சிங்க, நம்மளுக்கு ஒரு யூனிட்டில் ஒரு 50 மார்க் டெஸ்ட்டு இல்லை 100 மார்க் டெஸ்ட் வைக்கிறான், 100 எடுக்கணும்னு முயற்சி பண்ண முடியாது. முயற்சி பண்ணி அது நடக்குன்னு நினச்சாலும் நடக்காது. எப்படியும் ஒரு 10 கொஷின் 20 கொஷின் 10 கொஷின் கூட தெரியாமல் இருக்கலாம். கொஷின் எடுக்கும்போது புது கொஷினாக கூட இருக்கலாம் டெஸ்ட் வைக்கிறவங்க, ரைட்டா? ஏன்னா ஒரு யூனிட்டை பொறுத்த மட்டும் ஒரு 10 கொஷின் தான் கேட்க போகிறாங்க. அந்த 10 கொஷின்ஸ் பொறுத்த மட்டும் ஒரு 4-5 கொஷின்ஸ் ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஷின் ரிப்பீட் ஆனால் தான் வரைக்கும் கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? அந்த ரிலேட்டிவாக என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி படிக்கணும். ப்ரீவியஸ் கொஷினில் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அது சம்மந்தப்பட்ட என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம கலெக்ட் பண்ணி படிச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோனை போட்டு, சார் வீடியோஸ் போட்டுருங்க அப்படின்றது. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் வீடியோஸ் கண்டிப்பாக போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் வரும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அழகாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் எக்ஸாம் கவர்மெண்ட் வேலை கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 53 54 வயசில் ட்ரை பண்ணுறோம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. 51 வயசில் வேலை வாங்கினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, ரைட்டா? ஸோ அதனால் வயசு இருக்குது, ஏஜ் இருக்குது. நம்மளை வந்து இந்த வாட்டி நம்ம அதுக்கு சொல்ல வரேன், நல்லா ஏதுங்க அதுக்கு சொல்ல வரல, நெகட்டிவ் ஆன்சர் இதில் சொல்ல வரேன், அது அப்படி சொல்ல வரேன். நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, எதாக இருந்தாலும் பார்த்துலாம் மைண்ட் செட்டில் போனால் தான் அங்கே தைரியமாக எக்ஸாம் எழுத முடியும். நம்ம ஒரு சரி இந்த வாட்டி நம்ம மார்க் வராதவங்களுக்கு சரியாக படிக்கல அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அங்கே தெரிஞ்ச கொஷின் கூட மிஸ் பண்ணுறோம். ஆனால் கண்டிப்பாக அந்த தெரிஞ்ச கொஷின் அட்டன் பண்ணி தான் நம்மளுக்கு 1 மார்க் 2 மார்க்கில் போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படணும். அதனால் எதாக இருந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தோடு எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்கள், ரைட்டா? நீங்கள் அது வந்து பண்ணாலே கரெக்டாக எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்றது நடக்காத விஷயம். அதனால் தெரிஞ்ச யூனிட்டு ஒரு 6-7 யூனிட் தரவாக இருக்குமா, தெரிஞ்ச யூனிட்டை தப்புலாம் பண்ணுறோமா அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் குறையும். எக்ஸாம் முன்கூட்டியே வச்சுட்டாங்க, சிலபஸ் மாற்றிருக்காங்க, ரைட்டா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக குறையும். அதனால் பதட்டம் இல்லாமல் நம்மளுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக நம்ம படிச்சு தான் அங்கே வரப்போகுது அப்படின்னு மைண்ட் செட்டு போய் எழுதுங்க, ரைட்டா? பார்த்துக்கலாம். சரி, ரைட்டு. அதனால் இப்போ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஷின் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு 2022 அல்ஜிப்ராலேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ரைட்டா? கொஞ்சம் உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். மோட்டிவேட்டரில் எப்படி படிக்கின்ற ஐடியாஸ், சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைக்கும், ரைட்டா? அதுக்காக போடுறோம். ஸோ எக்ஸாம் வரைக்கும் உங்க கூட பயணிப்போம், ரைட்டா? ஸோ ஏன்னா அக்டோபர் 15 உங்களுக்கு வந்து யூஜிடிஆர்பி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே வந்து டெட்டு பாஸ் பண்ணவங்க இப்போ முடிச்சிக்கிங்க, முன்னாடியே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க, ரைட்டா? ஸோ பிஜி படிக்காதவங்க இல்லை பிஜி பண்ணின்னு இருக்குங்க, டெட்டு எலிஜிபிள் பண்ணவங்க யூஜிடிஆர்பி எக்ஸாம் கன்ஃபார்மாக வருது, ரைட்டா? எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சொன்னது என்னென்னா, அந்த 6 மாதத்தில் பிஜி யூஜியும் நாங்கள் போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்கு, ஒரு பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக யூஜிடிஆர்பி வருது. அதனால் நீங்கள் கால் ஃபார் டேட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நிற்காதீங்க, இப்போயே எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா 2 வருஷம் 3 வருஷம் படித்தவங்களே போர்ஷன் முடிக்க முடியாது நிறைய பேர் இருக்காங்க, ரைட்டா? அதனால் இப்போ இருந்தால் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா டீட்டெயில் கிளாஸஸ், ரைட்டா, உங்களுக்கு இருக்கும். மற்ற சென்டரில் அப்படியே என்ன சொல்கிறது, பிபிடி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நடத்துகிற போல் இருக்காது. நானே ஃபேஸு காட்டி நடத்துகிற போல் தான் கொண்டு போனேன். அப்போ தான் பசங்க படிக்கணுன்ற இது. ஏன்னா அப்படியே வந்து நடத்துகிறேன்னு வச்சிங்களேன், ஒரு இது இருக்கும் போது. அதனால் நம்ம கிளாஸ் வந்து கொஞ்சம் லைவாக கொண்டு போனால் தான் பசங்க ஆக்டிவாக படிப்பாங்கன்றது. ஸோ மற்ற சென்டரில் பண்ணாத விஷயத்தை நம்ம பண்ணுவோம் இந்த வாட்டி அப்படின்றது தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா வீடியோவும் இப்போ போர்டில் நடத்துகிற போல்
இருந்தால் தான் மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த விஷயம் நம்ம உணர்ந்த விஷயம். ஏன்னா வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா அப்படி நடத்துகிறோம், மற்ற சென்ட்ரல் போர்டில் நடத்துகிறாங்க, அப்படியே வாசி காட்டுறவங்க வெறுப்பு தான் வருது. எங்களுக்கு படிக்கணும் வரப்பாடுது, படிக்கணும் வரப்பாடுது, மறந்து போகுது சார் அப்படின்ற ஒன்று. ரெண்டாவது, நம்ம கிளாஸ் வந்து இல்லை அப்படி ஃபேஸை காட்டி நம்ம லைவாக நடத்தும் போது நிறைய விஷயங்கள் மோட்டிவேட் பண்ணுறது எனக்கும் இப்போ உங்களை பார்க்குற போல் இருக்கும் இல்லையா. அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு ஊக்கமாக இருக்கும், படிக்கிற எண்ணத்தோடு இருக்கும். ஸோ டெய்லி நான் பண்ணும்போது, ஏன்னா வந்து நேரில் இப்போ நம்ம இது ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறோம், அவங்க பண்ணுற போல் நம்ம நடத்தினா அந்த ஒரு எஃபெக்ட் இருக்காது, ரைட்டா. அதனால் நம்ம வந்து லைவ் கிளாஸு கொஞ்சம் டிலேவாக உங்களுக்கு வீடியோ வரும், அவ்வளோதான், ரைட்டாக. பட்டு நேரில் நானே வந்து போர்டில் நடத்துகிற போல் பிளான் வச்சுருப்போம், ரைட்டா. ஸோ மற்ற சென்டரில் பண்ணாத விஷயத்தை நம்ம பண்ணி பக்கம் ரிசல்ட்டு கொடுக்கணுன்றதை அந்த வாட்டி முயற்சி பண்ணுறோம், ரைட்டா. அதனால் பயப்படாமல் அப்ரோச் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ அக்டோபர் 15லேருந்து பாலிடெக்னிக் டிஆர்பி யூஜி டிஆர்பி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுறவங்க இல்லை நினைக்காத ஜாயின் பண்ணணும், பாஸ் பண்ணணும், வெளியே இருக்கிறோம், எனக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, ரைட்டா. சரி, ரைட். இப்போ உங்கள் டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ டேட்டா சம் போவோம். ப்ராபர்ட்டி, அதாவது வந்து அல்ஜிப்ராவில் பிஜிடிஆர்பி 2022 ஃபஸ்ட்டு செக்ஷனில் கேட்ட கொஸ்டின், ரைட்டா. ஒரு குரூப் தேர்லேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஃபீல்டு தேர்லேருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை பற்றி அனலைஸ் பார்ப்போம். ஸோ அப்போ ஒரு யூனிட்டுக்கும் ப்ரீவியஸ் இந்த 22ல் இருக்கிற கொஸ்டின் அப்புறம் நான் முடிஞ்ச டைம் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த 10 டேஸில் போட்டு கொடுக்குறேன். சரி, இப்போ இந்த ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். இஃப் G, be a group such that A square equal to E for all A belongs to G and G, is on கொடுத்துட்டான். இதில் என்ன இன்சு கொடுத்துருக்கேன்னா எதுலேருந்து ஃபஸ்ட்டு கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். எஸ்இன் புக்கில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து, அதாவது அபிலியன் குரூப் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போ அபிலியன் குரூப் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸில் எத்தனை இருக்குது பாயிண்ட்ஸு? ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 10 பாயிண்ட்ஸை தவறு பண்ணணும், புரியுதுங்களா? இப்படி தான் படிக்கணும். ஏன்னா இதில் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து. அப்படி படிக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதாவது வந்து அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ் இப்படி தான் பண்ணணும். சும்மா அதில் மட்டும் நம்ம படிச்சுட்டு மனப்பாடம் போட்டு போகிறதுல இந்த யூஸ் இல்லை. அப்படி அதுக்காக தான் நம்ம கிளாஸ் பண்ணுறோம். இப்போ இதில் எப்படி பண்ணுறோன்னா கொஷினில் A square equal to Eனா ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சர். அதுக்கு ஆப்ஷன் வந்து A square equal to E அப்படின்னு வந்தனாலே அது அப்ளியன் குரூப். அப்ளியன் குரூப்புடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ அப்ளியன் குரூப்புடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இந்த கொஷின் எடுத்திருக்காங்க, ரைட்டா. சரி, அப்போ என்னென்ன சார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. A square equal to E அப்படின்னாலும் அப்ளியன் குரூப்பு, A equal to A inverse அப்படின்னாலும், அதனால் A inverse equal to A அப்படின்னாலும் அப்ளியன் குரூப்பு. ஸோ அந்த ரிலேட்டிவ் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு பார்த்துக்கணும், ரைட்டா. அது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் சொல்லிக்கிறேன் A square equal to E. அடுத்தது என்னது A square A inverse equal to A இப்படி இருந்தாலும் அப்ளியன் குரூப்பு. அப்போல் A power I B power I அதாவது இப்படி எழுதணும். ஸோ அது ஃபுல்லாக தரவாக படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து அடுத்த வாட்டி கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியாக இருக்கும், ரைட்டா. அது டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்தால் இப்படி தான் லூப் எடுத்து அழகாக நம்ம கண்டுபிடிச்சி படிக்கணும், ரைட்டா. ஸோ அப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறோன்னா சொல்கிறத அழகாக ஃபாலோ பண்ணாலே நம்ம அழகாக மார்க் எடுக்கலாம், ரைட்டா. இது ஒரு 10 பாயிண்ட்ஸ் இது தான் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 10 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏபி தேர்டு ஏபி ஹோல் பவர் I அப்படின்னு வருதுன்னா A power I into B power I 3 consecutive integers அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா. அடுத்தது ஃபோர்த் ஒன்று ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு Pனாலும் அப்படின்னு. அடுத்து ஃபிஃப்த் ஒன்று ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு P ஸ்கொயர்னாலும் அப்படின்னு. இதில் Pன்னு வரும்போது அப்படின்னும் இருக்கும், சைக்கிளிக் இருக்கும். இது அப்ளின் மட்டும் தான், நாட் சைக்கிளிக். அது ஒன்று இந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன தர பண்ணோம் அது பார்த்துப்போம். சரி, சிக்ஸ்த்து ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டர் ஆஃப் G இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் லெஸ் than or equal to 5 5க்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ இருந்தாலும் அது அப்ளின் குரூப்பு, 5க்கு மேலே இருந்தால் அது நான் அப்ளின் குரூப்பு. அதை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ரைட்டா. அடுத்தது 7 வந்து ஆர்டர் ஆஃப், அதாவது வந்து AB ஹோல் ஸ்கொயர் AB ஹோல் பவர் ஐன்னு கொடுத்த போல் இங்கே என்னது AB ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் B ஸ்கொயர் இப்படி இருந்தாலும் அப்படின்னு குரூப்பு, ரைட்டுங்களா. அடுத்தது 8th ஒன்று மொத்தம் ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்கேன்னா AB ஹோல் கியூப் ஈக்குவல் டு A கியூப் B கியூப். இதில் ஒரு கண்டிஷன் என்னன்னா 3 does not divide by ஆர்டர் ஆஃப் G.
3 வந்து ஆர்டர் ஆஃப் ஜே 3 டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? ரைட். அது ஒரு கண்டிஷன். கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வச்சுருந்தா போதும். 9th ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா a பவர் m b பவர் n m ஈக்குவல் டு அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. a பவர் b பவர் m a பவர் m. ரைட்டா? ஸோ அடுத்தது a பவர் n b பவர் n அப்படியே b பவர் n a பவர் n. ரைட்டா? ஸோ இப்படி இருக்குது. இதில் m அண்டு n ரிலேட்டிவ் பிரேம் சொல்கிறாங்க. ரிலேட்டிவ்லி பிரேம். தட் மீன்ஸ் m, n வந்து 1. ரைட்டா? ரிலேட்டிவ் பிரேம் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகே, அப்படி இருந்தாலும் சரி. 9th லாஸ்ட் ஒன்று ஆர்டர் ஆஃப் ஏபி. ரைட்டா? டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஏ டு ஆர்டர் ஆஃப் பி. ஸோ அந்த 10 ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கு பேர் ஃபைனைட் அப்ளியன். இது ஃபைனைட் அப்ளியன். ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஒரு கொஷின் எடுத்து பார்க்கும்போது நம்ம இதில் கொடுத்த கொஷின் வந்து ஏ ஸ்கொயர் ஈக்குவல் இ அப்படின்னா அப்ளியன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் ஈக்குவல் இ மட்டும் தான் அப்ளியனா. அப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற எல்லா ரிலேஷனும் வந்து நம்ம தரவாக படிச்சிடணும். ரைட்டா? இப்படி தான் நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் ரிவிஷன் பண்ணணும். ரைட்டா? ப்ரீவியஸ் கொஷின் அதுக்கு மட்டும் ஆன்சர் படிச்சுட்டு போட்டிங்கன்னா எந்த யூஸும் இல்லை. அதில் எந்த ஒரு பலனும் கண்டிப்பாக இருக்காது. ரைட்டா? அப்போ இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம தர பண்ணணும். ஸோ அதனால் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் இ, ஏ ஈக்குவல் ஏ இன்வர்ஸ், ஏபி ஹோல் பவர் ஐ ஈக்குவல் ஏ பவர் ஐ இன்டு பி பவர் ஐ. இது 3 கன்சிடரிங் இன்டிஜர்ஸ் வரும். ரைட்டா? கன்சிடரிங் இன்டிஜர்ஸ். ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பினாலும் சரி, ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னாலும் சரி, ஆர்டர் ஆஃப் ஜி லெஸ் ஆர் ஈக்குவல் 5. இது 2 வாட்டி 3 வாட்டி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட்டா? அதாவது இல்லை 5க்குள்ளே இருந்தால், அதாவது S3 வந்து நாட் அப்ளியன், நான் அப்ளியன் குரூப்பு. S2 S1 S2 அப்ளியன் குரூப்பு சிமெட்ரி குரூப்பில் பார்த்துருக்கோம். தனியாகவே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுக்குள்ளே தான் மாறி மாறி வந்துன்னு இருக்குது. ரைட்டா? எதில் வந்து லீஸ்ட் ஆர்டர் எது அப்ளியன் ஆர்டர் ஆஃப், அதாவது 6 S3ன்றது நான் அப்ளியன் குரூப்பு. 5 வரைக்கும் ரைட்டு. ரைட்டா? S1 S2 அப்ளியன் குரூப்பு. S3 S4 S5லாம் அது நான் அப்ளியன் குரூப். எக்ஸாம்பிள். ரைட்டுங்களா? அப்போ ஏபி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். அது ஏபி ஹோல் கியூப் ஈக்குவல் ஏகே பி கியூப். 3 does not divided by ஆர்டர் ஆஃப் ஜே 3 டிவைட் ஆகுது கண்டிஷனு. ஏ போகிறோம் பி போகிறோம் பி போகிறோம் அசோசியேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். இங்கே எம் இருக்குது, என் இருக்குது. எம்முக்கு எனக்கு ரிலேஷன் அது இது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், ரிலேட்டிவ்லி பிரேம் இன்டிஜர்ஸ். ரைட்டா? அடுத்தது ஆர்டர் ஆஃப் ஏ பி ஈக்குவல் ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட் ஆர்டர் ஆஃப் பி. ரைட்டா? இது ஃபைனைட் அப்ளியன் குரூப்னு வருது. ஸோ மொத்தம் ஒரு 10 பாயிண்ட்ஸு. இதில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கற்றுட்டாங்க. ஒரு 10 பாயிண்ட்ஸ் மீதி 9 பாயிண்ட்ஸ், மொத்தம் 10 பாயிண்ட்ஸ் இது தெரிஞ்சிருக்கணும். இதுக்குள்ளே தான் கொஷின்ஸ் இப்படி தான் படிக்கணும். அப்போ இதில் ப்ராப்பர்ட்டிஸில் எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் அப்ளியன் குரூப்பில் கேட்டிருந்தால் நம்ம தரவு பண்ணிட்டோம். ஒரு தெளிவான ஐடியாவுக்கு போயிடலாம். ரைட்டா? அதில் ஒரு கொஷினும் அப்படி தான் படிக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இதை எடுத்துக்கிட்டு அது மட்டும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் நம்ம சில சென்டரில் பண்ணுறாங்க. அது எந்த யூஸும் கிடையாது. ரைட்டா? ஸோ ப்ரீவியஸ் கொஷின் மாதிரி இப்படி தான் நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கணும். ஒரு கொஷினை பார்க்கணும், அது சம்மந்தப்பட்ட என்னதான் ரிசல்ட் இருக்குது, அது சம்மந்தப்பட்ட ஓரியன்டாக என்ன இருக்கோ அதை தரவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து தான் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்பாங்க. அது வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈக்குவலான இதாக இருக்கும், அது எஃபெக்ட் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அப்ளியன் குரூப்லேருந்து குரூப் தெரியாதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே போல் 2வது கொஷின் 3வது கொஷின் ஒன்றுக்கும் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ அதனால் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கிளாஸஸ் உங்களுக்கு இப்படி தான் கிளாஸஸ் இருக்கும். ப்ரீவியஸ் டிஸ்கஷன். அதே போல் கிளாஸ் வந்து டெமோ கிளாஸ் நான் இப்போ போட ஆரம்பிச்சேன். அது நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, நம்மள்ட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ப்ரீவியஸ் கொஷின் அனலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ என்ன நமக்கு சொல்லியிருக்கேன் எப்படி படிக்கணும்னு, அது எப்படி டெஃபினேஷன்ஸ், நேமிங் தியரம்ஸு, அப்புறம் ப்ரீவியஸ் கொஷின் டிஸ்கஷன், இந்த 3த்தையும் இந்த இருக்கிற ஒரு வாரத்தில் படிச்சுட்டாலே நம்ம அங்கே ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நேமிங் தியரம் என்ன இருக்கோ அதை தரவாக முடிச்சிடணும். அடுத்து அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் தெரிஞ்சாலே அதை வச்சு எப்படி சம் போடுறதுன்னு தெரிஞ்சிக்கலாம். ரைட்டா? அப்புறம் ப்ரீவியஸ் டிஸ்கஷனில் எப்படிலாம் வந்திருக்கு, ப்ராப்ளத்தில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, தேரியில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணாலே அருமையாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 110க்கு 80 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ மேஜர்லேயே பாஸ் பண்ணி வந்துடலாம். ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அந்த அடுத்த கொஸ்டின். தேங்க்யூ.